பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு கிராமமாக லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் என அரசை அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற தாகத்திற்கு தண்ணீர் கேட்கும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அன்புமணி தகையில் இருந்த மண்பானையை உடைத்துக் கொண்டு ஆவேசமாக பேசினார். தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என 3 மாதத்திற்கு முன்பே மனுவாக ஆட்சியரிடம் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டினார். தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க கோரி வரும் 14ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அன்புமணி கூறினார். மக்களுக்கும் விலங்குகளுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. இதற்கு முன்பு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணீர் திட்டம் ஒரு பெயரளவுக்கு நிறைவேற்றப்பட்டது. தண்ணீர் இருந்த நேரத்திலே அந்த திட்டம் 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் விடுவார்கள். இப்பொழுது அதை மூடிவிட்டார்கள். அதனால் இப்பொழுது இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்களும் தமிழக அரசும் போர்க்கால நடவடிக்கைகள் இந்த மக்களுக்கு டேங்கர் லாரி மூலமாக, டிராக்டர் மூலமாக, கிராமமாக, வீடு வீடாக தண்ணீர் கொடுக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுப்படி வரும் 31ஆம் தேதிக்குள் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பெண்களை திரட்டி கடைகளை மூடுவோம் என்றும் அன்புமணி தெரிவித்தார். இதனிடையே தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதி ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுத்ததற்காக அன்புமணிக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். விழாவில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கத்திடம் பணம் வாங்காமலேயே இந்த பணிகள் செய்து முடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கிராமமாக சென்று மக்கள் குறைகளை கேட்கின்ற வேளையிலே கடத்தூர் வழியாக செல்லுகின்ற நேரத்தில் எங்கள் ஊரில் இருக்கின்ற இந்த ஏரியை நீங்கள் எப்படியாவது தூர்வார வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இங்கு இருக்கின்ற வணிகர்கள், வியாபார பெருமக்கள், ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டு இணங்க கடத்தூர் ஏரியை அரசாங்கத்திடம் ஒரு பைசா இல்லாத முழுமையாக நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். இது ஒரு இயக்கமாக நாங்கள் செய்திருக்கின்றோம்.